வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் சுதந்திரிக்கப்படும் கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியானால் ஐயா ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது ஐயா ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய விருப்பம் நினைவுகள் என்ன அப்படின்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, தேவனை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். இங்க 1:11 வாசிங்க. 1:11 தேவனுடைய உள்ளத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா என்னன்னா, ஐயா நான் குறுகி போவதற்கு அல்ல, மென்மேலும் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க உபாகமம் 1:10 வாசி பாருங்க. ஏற்கனவே அவங்க திரட்சியான ஒரு ஜனங்களாய் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகி இருந்த ஒரு ஜனம்தான். ஆனா அவங்களை பார்த்துதான் சொல்றாரு, இன்னும் 1000 மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய மன விருப்பம் அது. ஆண்டவர் இந்த ஆண்டில நமக்கு கட்டளையிடுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஐயா இன்னும் மென்மேலும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை யாருமே தடை பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாட்கள்ல எங்க சபை போதகர் தான் வந்து செய்தி கொடுத்தாங்க. அவங்க கொடுத்ததை நான் விசுவாசிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 72 அதிகாரம் 16வது வசனத்தை தான் கொடுத்தாங்க. பூமியிலே உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல செழித்தோங்குவார்கள். அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஐயா ஒரு பிடி தானியம் தான் விதைக்கப்பட்டிருக்கும், மலையில விதைக்கப்பட்டிருக்கும். ஆனா அதனுடைய செழிப்பு, அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய விளைச்சல் மகிமை லீபனோனின் மகிமையை போல விளங்கும் சொல்லி அவர் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை ஆசீர்வாதத்தை நடத்த தேவன் கட்டளையிட்டு வாருன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போனாங்க. ஹல்லேலூயா. நான் தான் சொல்றேன், இன்றைக்கு ஐயா அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையிலே ஒருவேளை நம்ம திரட்சியை சந்திச்சிருந்தாலும் பெருக்கத்தை சந்திச்சிருந்தாலும் ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, மென்மேலும் நான் உன்னை ஆசீர்வதித்து ஐயா இன்னும் அதிக விளைச்சலை நீ காணும்படி கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படி நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து தான் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தாரு. சேர்த்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, ஐயா நீ கட்டளைகளை கற்பனைகளை நீ கைக்குள்ள நீ மறவாதிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டாம், பரிசுத்த ஓய்வு நாளை நீ எப்படி ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாய் கட்டளைகள் நிபந்தனைகளின் அடிப்படையாய் தேவன் ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு கடந்து போனார். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்னைக்கு நாம் கவனமாய் பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பது என்பது, பெற்றுக்கொள்வது என்பது எளிது. ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள, இல்ல அதை சுதந்திரித்துக் கொள்ள, அதில் ஒரு பெருக்கத்தை காண்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது என்பதைத்தான் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நம்ம வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியின் அடிப்படையிலே நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 8:10. உபாகமம் 8வது அதிகாரம் 10வது வசனம். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த நல்ல தேசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஐயா. ஆனா நம்ம என்ன செய்யணுமா, நீ புசித்து குடித்து நீ திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கைக்கு கடந்து போகிற பொழுது நம்ம என்ன செய்யணுமா, ஸ்தோத்தரிக்க கடவாய். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்படியானால் ஐயா கொடுக்கிற வாழ்க்கையின் மூலமாய் ஐயா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்தரிக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து தான் நம்ம நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தர் கொடுத்த தேசம் நல்ல தேசம். ஹல்லேலூயா. நல்ல வாக்குத்தத்தம். அப்படியானால் நமக்கு கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த குடும்பம் நல்ல குடும்பம். கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல குடும்பம். ஆனா இந்த மத்தியிலே சுதந்தரித்துக் கொண்ட நாம் கர்த்தரை எப்பண்ணமாக ஸ்தோத்தரிக்கிறோம்? ஸ்தோத்தரிக்கிறோமா இல்ல முறுமுறுக்கிறோமா? ஸ்தோத்திரத்துக்கு ஆப்போசிட் என்னன்னா ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. திருப்தி இல்லாத பொழுது என்னால தேவனை ஸ்தோத்தரிக்க முடியாது. எனக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு, எனக்குள்ளே ஒரு கசப்பு, எனக்குள்ளே ஐயா சொல்ற ஒரு நன்றி அறிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை. எவ்வளவுதான் நல்லதை தேவன் கொடுத்திருந்தா கூட நம்ம பார்வை எப்படி தெரியுமா? குறைய பார்த்தே பழகிடும். அல்லேலூயா. அவ்வளவு ஒயிட் இருக்கும், ஃபுல்லா ஒயிட் இருக்கும். ஆனா நமக்கு கரெக்டா தெரியுமா இருக்கும் ஒரு சின்ன புள்ளியில அந்த ஒரு குறை இருக்கிறது தான் பெருசுபடுத்தி அந்த இடத்துல அந்த கருப்பு புள்ளி இருக்கு பாரு. அவ்வளவு இடமும் வெள்ளையா இருக்கு. அதை நம்மளால பார்க்க நம்ம கண்ணு பழக்கி வைக்கப்படல. அல்லேலூயா. குறைகளையே சொல்லி ஐயா சோதரம். அதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை நேற்று ஒரு சின்ன மெசேஜ் கிளிப்பை நான் பார்த்தேன். அந்த அப்பா வந்து அவர் தாமஸ் ராஜ் பாஸ்டர் அவர் வந்து அந்த கிளிப்பை போட்டிருந்தார். அது பையன் தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணவன கூப்பிட்டாராம். கூப்பிட்டு அடின்னு அடிச்சு நீ செய்வியா செய்ய மாட்டியா சொல்லி வெளுத்து வாங்கிட்டான். வெளுத்து வாங்கிட்டு திருப்பி கூப்பிட்டு கேட்டுட்டு நல்லா அடிச்சுட்டு போய் உட்காந்து சரி ஜெபம் பண்ணலாம் ஜெபம் பண்ண உட்கார்ந்தான். ஜெபம் பண்ணே ஓடல. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு இருந்தப்ப ஆண்டவர் கேட்டாரா, நீ என்னுடைய பிள்ளை தானே அப்படின்னா. ஆமா. நீ வாழ்க்கையில பொய் சொன்னதே கிடையாதான்னு கேட்டாரு. பொய் சொன்னதுக்காக தான் அடிச்சிருக்காரு. நீ வாழ்க்கையில பொய் சொன்னதே கிடையாதா சொல்லியிருக்க ஆண்டவர். இப்ப நான் பரம தூக்குனா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அடுத்த நிமிஷம் ரொம்ப அவன் தெரியாம நான் பண்ணிட்டேன் ஆண்டவர். அப்ப ஐயா எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்கிறது. ஆனால் அந்த குறைகளின் நடுவிலே ஐயா சொல்ற இன்றைக்கு நாம் திருப்தி ஐயா அடையாத ஒரு நிலைக்குள்ளே, ஐயா கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஒரு நிலைக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. அல்ல இங்க பாருங்க, வாசிக்கலாம். ரோமர் 1:21 வாசிக்க கேட்கலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து வீணரானார்கள். நல்லா புரிஞ்சுக்கோ. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போனது. ஏன் அவங்களால ஸ்தோத்தரிக்கப்பட முடியலன்னா அவர்களுக்குள்ள என்னன்னா உணர்வு இல்லை. இந்த ஒரு வருஷ காலம் எவ்வளவாய் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களோடு கூட ஒரு ரேஸ தொடங்கினவங்க, பந்தயங்களை தொடங்கினவங்க ஐயா இந்த நாள்ல இல்ல. ஐயா எங்க பெரியப்பா கூட பக்கத்துல ஒருத்தர் ஆஸ்பத்திரியில எங்க பெரியப்பா கட்டிலும் நல்லா ஹெல்த்தியா தான் படுத்திருந்தாரு. இவர் தான் டியூபை போட்டு 24 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க கிண்டு மிஷன்ல. கடைசியில பார்த்தா இவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்த காலம் போய் அவர் மரிச்சு போனாரு. பக்கத்துல ஹெல்த்தியா இருந்தவர் பிழைச்சிட்டாருன்னு சொன்னாங்க. அந்த கட்டத்தை தாண்டிட்டாருன்னு சொன்னாங்க. அவர் ஜீவனோடு இல்ல. ஆனா இவர் அதற்கு பின்பு எத்தனையோ வருஷம் வாழ்ந்துட்டு தான் மரித்து போனார். அப்படியானால் உங்களை காட்டிலும் பலசாலிகளாய் இருந்தவர்கள் ஐயா, உங்களை காட்டிலும் ஐயா நன்றாய் ஓடினவர்கள், உங்களை காட்டிலும் பக்தியிலும் ஐயா காரியங்களிலும் ஐயா சிறந்து விளங்கினவர்கள் இன்றைக்கு அவங்க இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு வருஷ காலம் ஐயா ஜீவனை கொடுத்து, உயிரோடு கொடுத்து, பிழைக்க வைத்து, வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்து இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, நமக்கு எவ்வளவு நன்றி உள்ள ஒரு இருதயம் இருக்குது. யோசிச்சு பாருங்க. நமக்கு ஏன் தெரியுமா? ஒண்ணு
ஒரு திருப்தி அடையாத ஒரு நிலைமை. இன்னும் என்ன தெரியுமா, நம்ம ஃபுல்லா கம்பாரிசன் வாழ்க்கை தான். அவங்க அப்படி இருக்காங்க. சவுலுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்று 16,000. சவுலையும் சொல்லதான் செஞ்சாங்க, ஆனா தாவீது தான் அவர் பார்க்கிறார். அவங்களுக்கு அது இருக்குது, அவங்களுக்கு அது இருக்குது. ஒரு சீசன்ட சொல்றாரு ஆண்டவர், ஐயா உன் காரியம் இப்படிதான், இள வயதுல நீயா உன் இஷ்டத்துக்கு போவ, ஆனா முதிர் வயதாகும் பொழுது வேறொருவன் உனக்கு இடை கட்டுவான் அப்படின்னு சொல்றாராம். அப்ப அவனுடைய காரியம் என்ன? உனக்கு தானே சொல்லிட்டாரு, அவனுடைய காரியம் எப்படி இருந்தால் உனக்கு என்னன்னு கேட்டு போன. இன்னைக்கு ஏன் நம்ம திருப்தி அடையல? அவன் என்ன காட்டில உயர்ந்துட்டான், அவன் என்னோட காட்டில நல்லா இருக்கிறான். இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. நான் சொல்லுகிறேன், ஐயா நமக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. போதும். என்ன செய்ய போறீங்க? என்ன காரியத்தை செய்ய போறீங்க? எல்லாமே இருக்குது அனுபவிக்க. ஐயா எனக்கு முடியலன்னா அதனால என்ன பிரயோஜனம் வச்சுட்டு? அல்லேலூயா. தேவன் ஐயா கையின் பிரயாசத்தை கொடுக்கலாம், ஆனால் அனுபவிக்க முடியாதபடி ஒரு நிலைமை இருக்குமானால் அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? மற்றவங்களை பார்த்து என்ன செய்ய போறேன்? அதனாலதான் நீதிமொழிகள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் பரிபூரணம் அடைவதனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் வழங்காதபடிக்கு அவன் சொல்றான் பாருங்க. நீதிமொழிகள் ஞானி சொல்றாரு, எழுதி வச்சுட்டு போறாரு. ஐயா சொல்றான், நான் பரிபூரணம் அடைகிறதினால் ஐயா சொல்றான் மறுதலித்து போய்விடாதபடிக்கு. நிறைய கிடைக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிருவோமா? மறுதலிச்சிருவோமா? தேவைக்கு மிஞ்சி ஐயா கிடைக்கிறது நிமித்தமாக ஐயா சொல்றான், நான் மறுதலித்து போய்விடாதபடி, ஐயா எனக்கு தேவைகளே சந்திக்க கூடாதபடி ஒரு நிலைமைக்குள்ள போய் நான் திருடிடவும் கூடாது. அதனால அவன் என்ன கேட்கிறானா, ஆட்டு வாழை அலைஞ்சு வைங்க ஆண்டவரே. ஆட்டு வாழை அளந்து கரெக்டா வைப்பார். அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல எப்படி என்ன கொடுக்கணும், எப்படி கொடுத்தா இவங்க திருப்தியோட கூட சரியான நிலைமையில அவங்களால நடத்த முடியும் என்பதை குறித்து ஐயா தேவன் தெளிவாய் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு மேல ஐயா சொல்ற இவங்களுக்கு கொடுத்தோம்னா இவங்க வழி தப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டா அதை சரியா மேனேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு கிருபை இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா அவருக்கு தெரிந்திருக்கிற படியினாலே தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த பாதையில என்னை கொண்டு போறீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஐயா ஒரு மன மகிழ்ச்சியோடு கூட ஐயா ஸ்தோத்திரம். நீங்க தேவனை ஆராதிக்கிற பொழுதுதான் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா தேவன் அதில் சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு இருதயம், ஒரு ஹார்ட் ஆஃப் கிராட்டிட்யூட் வரணும். இவ்வளவு தூரம் என்னை கர்த்தர் கவனிச்சிருக்கிறார்ல, போஷித்து இருக்கிறார்ல, இவ்வளவு தூரம் என்னை நடத்தி இருக்கிறார்ல சொல்லிட்டு ஐயா எனக்கு கொடுக்கப்பட்டவைகளுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு திருப்தியும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு நல்ல ஒரு குணமும் இருக்குமானால் அதிலே தேவன் பிரியப்படுகிறார் இருக்கிறார். பெரிய கிரௌட் இருக்குதுங்க. ஒரு சீசன் சொல்றாரு, இவ்வளவு பெரிய வனாந்திரமா இருக்கிறது, எங்க போய் மற்றவங்களுக்கு எல்லாம் நான் கொண்டு வந்து ஐயா இவங்களை போஷிக்க முடியும், இவங்களெல்லாம் நைட்டோட நைட்டை அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்கள உட்கார வைங்க சொல்லிட்டு யார்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறாங்க. ஒரே ஒருத்தன் 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. இது எப்படி எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கலையே. கிடைச்சதை முதல்ல எடுத்து அதை பிதாவுக்கு நேராக காண்பித்து அந்த சிறிய ஒரு காரியத்தை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது ஒரு பெருக்கத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இவ்வளவுதான், நான் இவ்வளவோ ஜெபம் பண்ணேன், இவ்வளவுதான் கிடைச்சிச்சா, இவ்வளவுதான் கொடுத்தாரா, என்னத்தை கொடுத்தாரு? நமக்கு நிறைவு இல்லை. எங்க இருந்தோம்? எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தோம்? உளையான சேற்றுக்குள்ள இருந்தோம், பயங்கரமான குழியில இருந்தோம். அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அந்த ரட்சிப்பு என்பதனுடைய விலை உங்களுக்கு தெரியுமா?
நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றோமே, அதனுடைய விளக்கணை ஒன்று இருக்கிறது நமக்கு தெரியுமா? நம்ம என்ன சொல்றோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள் நீங்க சொல்றோம். ஆனா அந்த இலவசமாய் பெற்றதற்கு யாரோ ஒருவர் விளக்கணத்தை செலுத்தி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜீவனையே சிலுவையிலே கொடுத்துதான் உங்களை மீட்டிருக்கிறார். அல்லது அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட எபிரேயர் எழுதி வச்ச விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து அவ்வளவத்தையும் கொடுத்து என்னை வெளியே கொண்டு வந்து அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் இவ்வளவு தூரம் நடத்தி இருக்கிறார்ல. நமக்கு தெரியாது சில காரியங்களை, தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு கர்த்தரை நம்மளால ஸ்தோத்தரிக்க முடியல. அல்லேலூயா. அந்த மனப்பக்குவமே இல்ல. குடும்பத்துக்காக இன்னைக்காக ஒரு திரும்பி பார்த்து நன்றி சொல்லி இருக்கிறோமா? கொடுத்த வேலைக்காக எனக்காக திரும்பி பார்த்து ஐயா தேவனுக்கு நன்றி சொல்லி இருக்குமா? 10 குஷ்டரோகிகள் தேவன் சொன்னாரு, அவனை ஆசாரியருக்கு போய் காண்பி அப்படின்னு சொல்லுகிற போற வழியிலே சுகம் பெற்று விட்டாங்க. 9 பேரை காணலங்க. திரும்பி இயேசு இடத்துல வரல. ஒரே ஒருத்தன் தான், சமாரியன் வந்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. சமாரியன் வந்தான், வந்து தேவனை பணிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நிறைவோ குறைவோ நீங்க கேட்டது ஒருவேளை வராம இருக்கலாம், இல்ல குறைஞ்சு வந்திருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கலாம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே? இப்ப தேவனுடைய இருதயம் ஐயா சோதரன் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறது. வாசித்து பாருங்கள் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2ல இருந்து வாசிங்க. 2 வாசிங்க. 3:2 2 தீமோத்தேயு 3:2. தற்பிரியர்களாகவும் பணப்பிரியர்களாகவும் புரிஞ்சு கொள்ளுங்க, நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள். நமக்கு இப்ப தேவை ஒண்ணுதான். அடுத்த பாயிண்ட் போனா ஒரே ஒரு நன்றி அறிதல் கேக்குற பாருங்க. எங்கப்பா மத்த 9 பேர் எங்க? இன்னைக்கு இந்த ஒரு ஆண்டு காலத்தை தாண்டி வந்திருக்கிறோம். எத்தனை நாள் கர்த்தருக்கு செய்த உபகாரங்களை நினைச்சு ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திருப்போம். ஒரு ஜபத்துக்குள்ள போகும்போது என்னத்தை கொடுத்தீரு, என்னத்தை செஞ்சீரு, எவ்வளவோ நன்மைகளை செஞ்சார். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு திரும்பி போனதே ஒரு பெரிய கிருபை தானங்க. அடுத்த கட்டம் ஐயா சுவாசம் விடுகிறதே தேவ கிருபை. 3வது வசனம் சொல்லுது, சுவாப அன்பு இல்லாதவர்களாய். பாருங்க, சுவாப அன்பு இல்ல, அன்பு சுவாப அன்பு இல்லையா? சுவாப அன்பு போச்சு. நீங்க கடைசி காலங்களுக்குடைய அடையாளங்கள் இது. 24 மத்தேயு 24:12 வாசி பாருங்க. மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் தணிந்து போகும். இது கட்டாயம் தேவன் சொன்ன அடையாளங்கள் ஒன்று. அந்த காலத்துல இருக்கிற அன்பு வேற, நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்துல இருக்கிற நன்றி அறிதல் வேற. ஆனா இனி வரும் காலங்கள், கடைசி காலங்கள் ஐயா எப்படி இருக்க போகிறதாம்? அக்கிரம மிகுதி ஆவதினால் அன்பு தணிந்து போகும். நல்லோரை பகைக்கிறவர்களாய் எழும்புவார்கள். ஆனா தேவன் எதற்கு இதை சொல்றாருன்னா, நம்ம அப்படி இருக்க கூடாது, சபை அப்படி இருக்க கூடாது, விசுவாச குடும்பம் அப்படி இருக்க கூடாது, செய்த நன்மைகளை ஒரு நாள் மறந்து விடக் கூடாது. அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உபாகமம் 8வது அதிகாரம் தொடர்ந்து அவர் சொல்றார் பாருங்க. அவர் செஞ்ச நன்மைகளை அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. அவர் எடுத்து கொடுக்கிற சோதனைக்கு கடமாய் சொல்லிட்டு 8:14 வாசி பாருங்க. அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர, எங்க இருந்து உன்னை கொண்டு வந்தேன்னு சொல்லி தேவனை ஞாபகப்படுத்த. 8:14 வாசிங்க. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும்
உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாருங்க, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரை நீ ஸ்தோத்தரிக்க கடவாய். அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு வந்திருக்கிறாய். எகிப்தில இருக்கும்போது கண்ணீர்றாங்க, இவங்களால சுதந்திரமா ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அது அடிமைத்தன வீடு. அடிமை என்பது முழுவதுமாய் தன்னை விற்று போட்ட ஒரு வாழ்க்கை. நானே நினைச்சா கூட ஐயா என் எஜமானுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாத ஐயா பார்வோனுடைய ஆலோசனைகளுடைய கீழ் நான் வேலை வாங்கப்பட்டு அடிமைத்தனத்தில் இருந்த வாழ்க்கை இருந்தது. யோசிப்பார், உன்னை புறப்பட பண்ணினேன். அல்லேலூயா. நீங்க பிள்ளை சொன்ன அளவுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் யாருமே அப்பா பிதாவை கூப்பிட்டது கிடையாது. பிதாவே என்று தான் சொன்னாங்க. ஆனால் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எப்ப நம்ம பெற்றோம்னா, குமாரனுடைய ஆவி எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற பொழுதுதான் நான் என் பிதாவை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி பக்கத்துல போக முடியாது. நீங்களும் நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக எந்த அனுமதியும் இல்லை. ஆனால் எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த திரைச்சாலை இரண்டாய் கிழிந்த பொழுது தைரியமாய் கிருபாசனத்திற்குள்ளே போய் தேவ சமூகத்தில் நிற்க நீயும் நானும் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அடிமை தீன தன்னை வீடாக எகிப்திலிருந்து ஒரு நாள் முன்னை புறப்பட பண்ணின தேவன் நானே. அவங்களால சண்டே ஆராதனை போக முடியலங்க. அவங்க ஐயா மிகுதியாய் அவங்கள வேலையை வாங்கிட்டு கொஞ்சமாய் கொடுத்தார்கள். அதாங்க நடந்துட்டு இருந்துச்சு. உழைப்புக்கேற்ற வருமானம் வரல. அதான் அடிமைத்தனம். ஏன் சுதந்திர வீதத்தின் காரியங்களை என்னால அனுபவிக்க முடியாது. அதுதான் அங்க இருந்தவனே எடுத்து வந்தார், வெளியே கொண்டு வந்தார்ல. சோத்தரி அது மாத்திரம் சொன்னார் பாருங்க. 8:15 வாசி பாருங்க. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தேன். நான் தான் கரம் பிடித்து அழைத்து வந்தேன். வனாந்திர வழியா அழைத்து வந்தேன். வனாந்திரத்துக்குள்ளே பலவிதமான ஆபத்துகள் இருந்தது. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருந்தது, தேள்கள் இருந்தது, வறட்சியான நிலவரங்கள் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் நீங்க அழிந்து போகல. அல்லேலூயா. உன்னை சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் இருந்தது உண்மைதான். ஆனா யோசிச்சு பாருங்க, நான் நினைச்ச வருமானம் என்கிட்ட இல்ல. ஆனா என் இருக்கிற வருமானத்தை வச்சு நான் சாப்பிட அந்த கண்மலை என் கூட வந்துச்சு. ஒவ்வொரு நாள் அந்த கண்மலையில் தண்ணீரை புறப்பட பண்ணினவர் என் கூட இருந்தாரு. அல்லேலூயா. என்னை கைவிடல. யோசிப்பு அதை தான் சொல்ல, உன்னை அழைத்து வந்தேன், உன்னை கரம் பிடித்து அழைத்து வந்தேன். அந்த நன்றியை நம்ம உணரணுங்க. அல்லேலூயா. அந்த நாட்களை மறந்துடக்கூடாது. நம்ம ஈஸியா மறந்துடுறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, ஐயா ஸ்தோத்திரம், 8:16 வாசி பாருங்க. பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்து வந்தது முதல் உன்னை போஷித்து வந்ததுமான உன் தேவனாய கர்த்தரை மறவாமல். இன்னைக்கு இதைத்தான் சொல்றாரு, நீ மறக்காத, பழச மறக்காத, கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காத. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காத. அதான் சொல்றாரு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே,
நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அந்த நன்றி மறவாது இருக்கிற ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உன்னை அறியாத, இந்த உலகமே அறியாத அந்த மண்டா தேவதூதர்கள் சாப்பிட்ட அந்த உணவினால, ஐயா நீ வனாந்தரத்துல 40 வருஷம் எதையாவது விதைச்சியா, நீ எதையாவது அங்க அறுவடை பண்ண முடிஞ்சிச்சா? ஐயா சொல்லு, எதையுமே நீ பண்ணாம ஐயா உன் வாழ்க்கையில ஐயா உன்ட்ட நான் காணிக்கைகளை கூட அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது செலுத்த உன்னை கட்டாயப்படுத்தல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னை மெதுவாய் கரவலாடுகளை நடக்கிறது போல இடராமல் செம்மையான பாதையில நான் நடத்தி கொண்டு வந்த அந்த தயவை என்னைக்காவது நினைச்சு நீ ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறியா என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு மனவேதனையோடு கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த 1வது வருஷ அந்த ஆனிவர்சரிய அந்த ஆண்டு விழாவை கொண்டாடுகிற நாம் திரும்பி பார்த்து எந்த நிலையிலிருந்து கர்த்தர் இதை கட்டுவித்தார். ஐயா ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்து ஐயா சொந்த தேவன் ஒன்றை ஏற்படுத்தி இன்னைக்கு நீங்களும் நானும் தொழுகை நடத்துவதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணி எவ்வளவு லகுவாய் கொடுத்து இந்த நாள் இந்த இடத்துல காரியங்களை எல்லாம் சாதகமாய் மாற்றி கொடுத்து நடத்த வைத்தாரே, அந்த அன்பை நினைச்சு ஒரு நாளாவது ஐயா சேர்ந்து நன்றி சொல்லித்து இருப்பாயா? அல்லேலூயா. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். மனிதர்களுடைய குணம் அப்படிப்பட்டது. என்ன என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கிற ஒரு கூட்டத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் எதை ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு ஐயா அவர் என்ன அவர் முந்தி அன்பு கொடுத்திருக்கிறார். ரோமர் அப்படிதான் சொல்ல, அவர் முந்தி அன்பு கொடுத்திருக்கிறார், ஜீவனே கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். ஜீவனை கொடுத்துட்டாருன்னா எல்லாத்தையும் கொடுத்தாருங்க. அல்லேலூயா. மறவாத மறந்து போகிற கூட்டமா இருக்கக்கூடாது. நாம் ஸ்தோத்தரிக்க, தேவனை முழு மனதோடு ஸ்தோத்தரிக்க நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் கட்டளையிட 1வது காரியம் நான் சொல்ல விரும்பினது, நீ ஐயா ஸ்தோத்திரம் அந்த நல்ல தேசத்துக்காக, கர்த்தர் கொடுத்த தேசத்துக்காக எப்பொழுதும் ஒரு ஸ்தோத்திரத்தோடு கூட நீ காணப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, உபாகம்